வரலட்சுமி பூஜை இந்த 4 இயர்ஸா தான் நான் பண்ணிட்டுருக்கேன். இத ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, ஒவ்வொரு வருஷமும் தவறாம கண்டிப்பா இத செஞ்சிரணும் அப்டின்ற அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் என் மண்டையில ஓடிட்டு இருந்தது. அதனால தான் நான் எல்லாத்தையுமே 15 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே வாங்குறது, செய்றது, வீட கிளீன் பண்றதுன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வெட்னஸ்டே நைட் தான் என் ஃப்ரெண்ட் மூலமா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. நாங்க 1 இயர்க்கு தேங்காய் உடைக்கிறது, கலசம் வச்சு சாமி கும்பிடுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு, தாம்பூலமும் குடுக்கக்கூடாது, பிரசாதத்த மத்தவங்களுக்கும் குடுக்கக்கூடாது. அதனால கலசம் மாதிரிலாம் வைக்காம சிம்பிளாவே சாமி கும்பிட்டு இந்த தடவை முடிச்சிட்டேன். சாமிக்கு 3 நேரமும் நம்ம நிவேத்தியம் மட்டும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அதை மட்டும் பிளான் பண்ணி செஞ்சேன். காலையில எழுந்து வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, வடை, கேசரி எல்லாமே உப்பு பார்க்காம செஞ்சு சாமிக்கு வச்சுட்டு தீபாராதனை காமிச்சு மகாலட்சுமி 108 போற்றி மட்டும் சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். திரும்ப மதியமும் இதே மாதிரி சாம்பார் மட்டும் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டதுனால தயிர் சாதம், ஊறுகாய், உருளைக்கிழங்கு, பாயாசம், அப்பளம் இதெல்லாம் மட்டும் வச்சு சாமியை கும்பிட்டு தீபாராதனை காமிச்சிட்டு அதையே சாப்பிட்டுக்கிட்டோம். ஈவினிங் சக்கரை பொங்கல், வேக வச்ச வெள்ளை சுண்டல், 2 மாதுளம்பழம், ஆப்பிள் வச்சு அதே மாதிரி மகாலட்சுமி 108 போற்றி சொல்லிட்டு தீபாராதனை காட்டி சாமி கும்பிட்டுட்டு பூஜையை முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து வர கிளிப்ல போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் பண்ண வரலட்சுமி பூஜையோட வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் சிம்பிளா பண்ணாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருந்தது. நீங்க மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிட்டாலும் சரி, இல்ல குட்டி சிலையை வச்சாலும் சரி, இல்ல கலசத்தை வச்சு கும்பிட்டாலும் சரி, எப்படி கும்பிட்டாலும் அதை கும்பிட்றவங்களுக்கு தான் அந்த ஒரு டிவைன் ஃபீல் தெரியும். அப்படி வீடே தெய்வீகமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல வரலட்சுமி பூஜையை ரொம்ப சிறப்பா கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.